இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஏதோ வந்துட்டு இருட்டு பூத் பொங்கலா நுழைஞ்ச மாதிரியே இருக்குது. ஹாய், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஹைதராபாத்தில் இருக்கேன். இங்கே உள்ள லாங்குவேஜ் தெரியாது, இங்கே எந்த பிளேஸுக்கு போகணும்னு தெரியாது, என்னென்ன மாதிரி ஒரு நியூ கல்ச்சர், நியூ பீப்புள், ஸோ எல்லாமே புதுசு தான். இப்போது நான் தமிழ், இங்கிலீஷ் இந்த ரெண்டை மட்டுமே வச்சுட்டு சென்னையிலேருந்து கிளம்பி ஹைதராபாத் வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஏன் ஹைதராபாத்துக்கு வந்தேங்கிற ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. அதே மாதிரி நேற்று வந்துட்டு கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு என்னோடய பர்த்டே எதுவுமா போயிருந்தேன். ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன மினி விளாக். அதே மாதிரி லாஸ்ட்டில் நீங்கள் ஏன் வந்துட்டு ஹைதராபாத்துன்னு இல்லை, ஜஸ்ட்டு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டோட விளாகே வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக வந்திருந்தேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நேற்று என்னோட பர்த்டே எதுவுமா ஃபஸ்ட்டாக நான் காலடி எடுத்து வைக்கிற மொதல் பிளேஸ் வந்துட்டு ஹைதராபாத் தான். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பர்த்டேக்குமே நடந்ததில்லை. ஒன்று வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் கூட கொண்டாடுவேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்டல், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போயிடும். பெருசாக எந்த ஒரு பிளேஸுக்கு சுற்றி பார்க்குறதோ இல்லை தனியாக இவ்வளோ தூரம் வர்றதோ இந்த மாதிரி பண்ணதே இல்லை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வெளியில் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து நியூ சிட்டி, நியூ பீப்புள், அதே மாதிரி நியூ கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் என்னோடய ஸ்கூல் டைமில் உள்ள எனக்கும் இப்போது நான் சென்னை கரண்ட்டாக 4 வருஷம் ஆச்சு. ஸோ என்கிட்ட உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னாலேயே அதிகமாக பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு சிட்டி, ஒரு என்விரான்மெண்ட் உங்களோட நாலேஜை, உங்களோட பிஹேவியரை எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு சூஸ் யுவர் என்விரான்மெண்ட் வைஸ்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்டர்டே என்னோட பர்த்டே. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். ஏன்னா நிறையா விஷஸ், எக்ஸ்ட்ராடினரியாக நான் எதிர்பார்க்காத விஷஸ்லாம் நிறையவே நடந்தது. மாதிரி எனக்கு ஃபேவரட் பர்சன்ஸ், அதே மாதிரி காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இந்த ஷர்ட் கூட என்னோடய ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது தான். ஸோ பர்த்டே கிஃப்டாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்குறேன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஸோ அதனால் எஸ்டர்டே பர்த்டே வாஸ் ஸோ அமேசிங். லிங்க்டின்லையும் ஒரு 100+ பீப்புள் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்து. பட் ஆனால் எல்லாருக்குமே தனித்தனியாக போயிட்டு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் நியரில் எந்த ஃபேமஸ் பிளேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அது நான் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறையா விசிட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நேரில் போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஸோ நேராக போயிட்டேன், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டேன். அது பாட்டில் போய்கிட்டே இருக்குது. அங்கே வச்சு கொஞ்சம் விளாக்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷூட் பண்ணல. ஸோ அதெல்லாம் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஆட்டோ மேடம் இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஏதோ வந்துட்டு இருட்டு பூத் பொங்கலா நுழைஞ்ச மாதிரியே இருக்குது. இந்த சின்ன வயசுலலாம் வந்துட்டு டிவி சேனல் பார்த்துருமோல, ஏதோ வந்துட்டு ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்குது. எல்லாம் இருட்டாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே போகிறோம், என்ன வரோம், எங்கே தொலைஞ்சு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பயமாக இருக்குது இத்தனைக்கும். அவ்வளோதான், சும்மா நான் பாட்டில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அவுட் தேர். என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஸோ ஐ வில் டேக் எ vlog அண்ட் போஸ்ட் ஆன் யூடியூப். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஹைதராபாத் அப்படிங்கிறத பற்றி. இந்த பிளேஸை சுற்றி பார்க்கும்போது ஒன்று மட்டும் தான் தோணுது, நான் தொலைஞ்சி போயிடக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ போயிட்டே இருக்குது. உள்ளே வரேன், உள்ளே போகுது, அதுக்கப்புறம் குகை வருது, குகைக்குள்ளே போகிறேன், இருட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா வெளிச்சமாக இருக்குது. இந்த பிளேஸ் இதான் வந்துட்டு அந்த குகைக்குள்ளேருந்து வெளியே வந்தால் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம படியேறி மேலே போயிட்டுருக்குறோம். மேலேருந்து எப்படி இருக்குது வியூ அப்படின்னு ஹைதராபாத்தோட வியூவை காட்டுறேன். செம்மையாக இருக்குங்க. இதைத்தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். ஏம்மா
பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் போகுது. அங்கேருந்து ஹைதராபாத் எப்படி தான் தெரியுது அப்படின்ட்டு. யா, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டுகெதர். ஓகே, ரொம்ப இலைக்குதுங்க, முடியல. ஏற ஏற போய்கிட்டே இருக்குது. ஹைதராபாத் டெக் சிட்டி பார்க்குறீங்களா? இவ்வளோ தூரத்துலேருந்து செம்மையாக இருக்குல்ல. இன்னமும் அங்கே பாருங்கள், ஆள் எம்புட்டு பேர் இருக்கிறானுங்க மேலேன்ட்டு. நம்ம இன்னும் போக வேண்டியிருக்கு. அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டே டியூன். பை. We are at the top right now. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எடுக்க நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையா வரும். ஏன்னா இங்கே வந்துட்டு அவ்வளோ பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் உட்காந்து தான் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதே வந்துட்டு தமிழ்நாடாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன்னு அவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஏதாச்சும் நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் ஹைதராபாத்தில் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு தெலுங்கு பேசுவாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதே மாதிரி எனக்கு தெலுங்கு தெரியாது. ஸோ அவங்க என்னை திட்டினாலும் கவலை இல்லை, போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே பீப்புள் இருக்காங்க. இந்த இப்போது வந்துட்டு நானே இங்கே மேலே தான் உட்காந்துட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஹைடெக் சிட்டி அவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். ஸோ அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ மேலே உட்காந்துருக்கேன்னா, இங்கேயும் இதுக்கும் மேலே வந்துட்டு மேலே வரைக்கும் இது இருக்குது. அங்கேயும் வந்துட்டு பீப்புள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஏற என்ன சொல்கிறது, அந்த மூச்சு வாங்குது எனக்கே. ஸோ வயசானவங்களாம் எப்படி ஏறி வருவாங்க என்ன ஏதுன்னே தெரில. ஆனால் வந்தோன்னா நல்லா ஜாலியாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஹைதராபாத் சிட்டி அப்படியே ஒரு ஃபுல் லுக் விடணும். இங்கேருந்து அதை ஒரு ஓவர் வியூவாக பார்க்கணும் அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சூப்பரான ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு எடுக்க முடியுது. எல்லா இடமே புதுசு புதுசு மாதிரி இருக்குது. எல்லாம் கல் தான், பட் ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா. ஸோ வந்துட்டு ஐ ரியலி லைக் திஸ் பிளேஸ். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன். நான் சொல்லணும்னு நினச்சது. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சோலோவை மட்டும் வந்துடாதீங்க. இந்த பர்த்டேக்கு வந்துட்டு நல்ல ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணேன். பட் ஆனால் எல்லோரும் வந்துட்டு ஜோடியாக வந்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அதே மாதிரி நல்லா கலராகவும் இருக்காங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. நம்ம வேறு டார்க் சாக்லேட் கலரில் இருக்கிறோம். நான் மட்டும் தான் சிங்கிளாக இருக்கேன். அதுவும் பர்த்டேக்கு வந்துட்டு 21வது பர்த்டே ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு ஆளை வச்சு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. நான் இன்னும் புலம்பிகிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது. என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி இங்கே ஹைதராபாத்தில் கோல்கொண்டா டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை பேக் டு யூ. அண்ட் ஆல்சோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் வித் த நியூ ஜேர்னி. ஓகே, நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்க போகிறோம். ஸோ அதனால் இன்னும் நிறையா பிளேஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மேலே ஏறும்போதோட கீழே இறங்கும்போது அந்த வியூ சூப்பராக இருக்குதுங்க. மேலே வந்துட்டு ஏறும்போது முன்னாடி பார்த்து ஏறிட்டு இருப்போமா. பட் ஆனால் இப்போ இங்கெல்லாம் இறங்கும்போது அப்படியே அந்த ஒரு நேச்சரை பார்த்துட்டு அந்த ஒரு சிட்டியோட வைப்பை பார்த்துட்டு இறங்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. ஓகே, எவ்ரிதிங் ஓவர். அதே மாதிரி கோட்டையை விட்டு வெளில வந்தாச்சு. மொத்தம் அவ்வளோதான். திஸ் பர்த்டே ஷைனிங் ஆஃப். அதே மாதிரி ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நல்லா நியூ பிளேஸ், நியூ சிட்டி இன் ஹைதராபாத். அதே மாதிரி எந்த லாங்குவேஜுமே தெரியாமல் ஒரு புது சிட்டிக்கு வந்துட்டு ஒரு புது பிளேஸ், யாருமே கூட இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது தனியாக. ஆனால் என்ன கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. கோட்டையை விட்டுட்டு போகிறத சொன்னேன். ஓகேவா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம். ஓகே, மீண்டும் ஒரு ஷைனிங் ஆஃப் டு த கோல்கண்டா போர்ட், ஹைதராபாத். தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ அண்ட் மேட் திஸ் பர்த்டே ஒண்டர்ஃபுல். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் பீப்புள் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு நிறையா ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பீப்புள். தேங்க்யூ ஸோ மச்.